ரொம்ப நாள் கழிச்சு விராட் கோலி ரோஹித் சர்மா ஆட்டத்தை பார்க்க போறேன்னு சந்தோஷமா எந்திரிச்சு காலையிலேயே டிவி ஆன் பண்ணங்க. ஆனா அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். தலைவர் ரோஹித் சர்மா 4 பறக்க விட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷங்க. அப்பாடா ஒரு 50 அடிச்சிடுவாருன்னு நினைச்சப்போ டக்குனு 8 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தாரு. விராட் கோலி ஏதாவது ஒரு மாசான சம்பவம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குல அவுட் ஆகி போயிட்டாருங்க. என் மனசுல இப்ப என்ன வெளின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதிகமா கஷ்டம் வரதை பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்குதுங்க. உதாரணத்துக்கு தளபதி விஜய் நல்லா சுத்திட்டு இருந்த மனுஷன் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட கரூர் இன்சிடென்ட்டால தலைவன் மொத்தமா படுத்துட்டான். இதெல்லாம் வேணாம் ப்ரோ, வா போயிடலாம். இது ஒரு வழி பாதை, திரும்ப போறது உயிர் மட்டும்தான். சரி, நம்ம ரோஹித் சர்மா ரிட்டர்ன் ஆகியிருக்காரு, ஃபிட்னஸாக வந்திருக்காரு, நல்லா ஆடுவார்னு எதிர்பார்த்தப்போ அவருமே அவுட் ஆகி போயிட்டாருங்க. இந்த கௌதம் கம்பீர் அடுத்த மேட்ச்ல இவருக்கு வாய்ப்பு கொடுப்பாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி, கோலியாச்சும் நம்ம டிப்ரெஷன் எல்லாத்தையும் போக்குவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவரும் டக்காகி போய் மனசு சுக்குநூறா நொறுக்கிட்டாருங்க. போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குறாடே, விட்டுறா. நான் கூட இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான வழி நம்ம நேசிக்கிறவங்க எல்லாருமே தோல்வி அடையிறத பார்க்கறது தான். அந்த மாதிரி தான் நான் யாரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேனோ அவங்க எல்லாருமே தோத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஸ்போர்ட்ஸு, சினிமா, பாலிடிக்ஸில் மட்டும் கிடையாது. ரியல் லைஃப்லேயே நம்ம யாராவது விரும்பினா அவங்களுக்கு கஷ்டமானது வருது. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் யாரையுமே நம்ம நேசிக்கக்கூடாது, எல்லாரையும் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?